அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு வரக்கூடிய ஜூன் 30ஆம் தேதி வரை தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு கால அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த என்பிஹெச் பிஹெச்ஹெச் ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் தான் டைம். என்ன டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைரேகை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும், ஆதார் அப்டேட் செய்ய வேண்டும், மொபைல் நம்பர் அப்டேட் செய்ய வேண்டும். இது முதல் அப்டேட், இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததா 2வது அப்டேட்டாக எல்லாரும் டைட்டிலே பார்த்துருப்பீங்க, ரூபாய் 5000 ரூபாய் கிடைக்க போகிறது, உடனே பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். அதுவும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சிருக்குதுங்க. ஸோ இந்த அப்டேட்டை பற்றியும் 2வது அப்டேட் இது. ஸோ 3வது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் ரூபாய் 1000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் வரக்கூடிய 10ஆம் தேதி முதல் வரவு வைக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்க விண்ணப்பிக்கிறதுக்கு, அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்காமலே நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அது வந்து மீண்டும் வந்து நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நீங்கள் எங்கே போயிட்டு அப்ளை பண்ணணும், ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, இந்த தடவை ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும், இதற்கான முழுமையான அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாகவே இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமது சேனலில் தான் இந்த மாதிரி கவர்மெண்டோட அஃபிஷியல் ஸ்கீம்ஸ் எல்லாம் நமது சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக தெரியணும், ஸோ உடனுக்குடனே தெரியணும்னா நமது சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது முழுக்க ரேஷன் வேலையை பற்றி, ரேஷன் கடை, அதாவது பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டை பற்றின அப்டேட் தான் முழுக்க. ஸோ அதனால் இது ரொம்ப அத்தியாவசியமானது இந்த அப்டேட். சரிங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ரேஷன் கார்டு விரைவில் கேன்சல் ஆக போகிறது, ஜூன் 30 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே இந்த என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருப்பீங்க. இவங்களுக்கு இந்த கார்டு கொடுக்கறதுக்கு காரணம் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த கார்டு. மீதி இன்னும் 2 கார்டு இருக்கு இல்லையா, டோட்டலாக 5 விதமான கார்டு, என்பிஹெச்ஹெச் என்சி கார்டு, என்பிஹெச்ஹெச் எஸ்சி கார்டுன்னு சொல்லிட்டு மொத்தம் 5 விதமான டைப்பில் இருக்குது. ஸோ இந்த 5 விதமான கார்டு டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த 3 வகை, அதாவது என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ஏஏஒய் இந்த 3 வகை அட்டைகளுக்கு மட்டும் அதிகப்படியான முன்னுரிமை வந்து இதுவரைக்கும் வழங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த ரேஷன் அட்டை வச்சிருக்கீங்க இல்லையா, ஸோ யாரெல்லாம் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாரும் இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக கட்டாயமாக கைரேகை பதிவு செய்யணும். ஒருவேளை நீங்கள் கட்டாயமாக பதிவு செய்யலை அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து ரத்து செய்யப்படும், அதே மாதிரி கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி வந்து எந்த விதமான ரேஷன் பொருட்களும் நீங்கள் அந்த ரேஷன் கார்டை வச்சு, ஸ்மார்ட் கார்டை வச்சு எந்த விதமான அரிசி கோதுமையும் வாங்க முடியாது, சர்க்கரையும் வாங்க முடியாது, எந்த பொருட்களுமே நீங்கள் மானிய விலையில வாங்க முடியாது. மீண்டும் நீங்க உங்களுக்கு ரேஷன் கார்டு செல்லுபடி ஆகணும் அப்படின்னா புதுசா தான் நீங்க ரேஷன் அட்டை வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு சோகமான செய்தி அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த அப்டேட் வந்து எதற்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளூர்ல அதாவது அவங்க பேர் வந்து இந்த ஸ்மார்ட் கார்டுல இருக்கும். 38 மாவட்டத்துல ஏதோ ஒரு மாவட்டத்துல வந்து ஒரு நபருக்கு வந்து அவருடைய பெயர் இருக்கும். ஆனா வந்து அவரு வந்து ஊர்ல இங்க இருக்க மாட்டாரு. வெளியூர்லயோ இல்ல வெளிநாட்டிலயோ அதாவது பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கேயே குடியுரிமை வாங்கி அங்கேயே வந்து செட்டில் ஆகியிருப்பாங்க. அவங்க பேர் வந்து நீக்காமலே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி வந்து அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த தமிழ்நாட்டுல வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து முதல் குற்றம். அடுத்ததா நெறைய பேருக்கு தெரியும். ஸோ இறந்து போனவர்களுடைய பெயர் வந்து நீக்காமலே அவர்களுக்கும் சேர்த்து வந்து தமிழக அரசு வந்து அரிசி குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாரி தெரியாமலே பெயர் நீக்காமலே அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுமே வந்து அரிசி வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து அரிசி கிடைக்காம ஸோ இது வந்து வேஸ்ட்டா பண்றாங்க. அதனால வந்து இந்த முறைகேடுகளை எல்லாமே தவிர்க்கும் விதமாக தான் இந்த கைரேகை பதிவு செய்யும் திட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப அவசியமாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா, நீங்க ஒரு வேளை நீங்க ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள இது வந்து மார்ச் மாதம் வரைக்கும் தான் டைம் வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து சீக்கிரமாவே கைரேகை பதிவு செஞ்சு முடியல. ஸோ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறதுனால, ஸோ இந்த மாதத்தோட இறுதி வரைக்கும் சரிங்களா? இந்த மாதத்தோட இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கைரேகை பதிவு செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கைரேகை பதிவு செய்யும்போதே உங்களுடைய ஆதார் வந்து அப்டேட் செஞ்சுடுங்க. ஏன்னா வந்து நான் இந்த இடத்துல தான் இருக்கேன். இந்த லொகேஷன்ல தான் இருக்கேன். ஸோ இந்த அட்ரஸ்ல தான் இருக்கேன்றத அட்ரஸ் ப்ரூஃப்காக நீ வந்து உங்களுடைய ஆதார் கார்டுமே குடுத்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாரி அப்டேட் பண்ணிக்கலாம். முக்கியமா அடுத்ததா உங்களுடைய மொபைல் நம்பர் அப்டேட் செய்யணுங்க. ஏன்னா, இந்த மொபைல் நம்பர் அப்டேட் எதுக்கு அப்டின்னா, உங்க ரேஷன் அட்டைக்கு, உங்க ஸ்மார்ட் கார்டுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் போடுறாங்க, என்னென்ன வகையான பொருட்கள்லாம் போடுறாங்க, என்னென்ன விலையில போடுறாங்க, இந்த மாரி எல்லா விஷயங்களுமே வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க வந்து மொபைல் நம்பர் கண்டிப்பா அப்டேட் செஞ்சிரணும். அப்டேட் செஞ்சுட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அனைத்து விதமான எஸ்எம்எஸ்களுமே உங்களுக்கு வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ இது இன்னுமே நமக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் வரக்கூடிய ஜூலை மாதத்தில் இருந்து சரிங்களா? ஜூலை, ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து உங்களுக்கு ரூ. 5,000 உதவித்தொகையாக வழங்கப்படும். எலக்ஷன் டைம் முடியிற வரை வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4லிருந்து 5 மாதங்கள் வரை இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாதம் மாதம் இப்போ வந்து ரூ. 1,000 குடும்ப தலைவிகள் வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாரி ரூ. 5,000 வந்து இந்த 3 வகை அட்டைகளுக்கு மட்டும் கிடைக்கும். சரிங்களா? இது வந்து இன்னும் மகிழ்ச்சி தெரிவிக்குது. இதற்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்டின்னா, இன்னும் 1 வீக் வெயிட் பண்ணணுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அது அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து ஸ்கீம்ல சொல்றேன். சரிங்களா? ஸோ அடுத்ததா 3வது தான் ரொம்ப 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 முக்கியமான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, இந்த அப்டேட்ட பொறுத்தவரைக்கும் அதாவது என்ன அப்டேட் அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இந்த கலைஞர் மகளிர் உரிமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட போன வருஷம் பார்த்தீங்கன்னா, 2,43,00,000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுல 1,83,00,000 பேருக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, அவங்க தகுதியானவங்க. அவங்க வந்து குடும்ப தலைவிகளா இருக்கிற தகுதியானவங்க. அதே மாரி இந்த ரூ. 1,000 வந்து வாங்குறதுக்கு தகுதியான குடும்ப தலைவிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு மட்டுமே வந்து ரூ. 1,000 வந்து இதுவரை வந்து குடுத்துட்டு இருக்காங்க. அது குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மீதி கிட்டத்தட்ட இன்னும் 1,00,00,000க்கும் மேற்பட்ட குடும்ப தலைவிகள் வந்து வாங்காம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதுசா ரேஷன் அட்டை வாங்குனவங்களுமே குடும்ப தலைவிகளுமே இருக்காங்க. ஸோ அதனால தமிழக அரசு மீண்டும் எலெக்ஷன் டைம்ல அறிவிச்சிருக்கிறது என்னன்னா, மீண்டும் இந்த யாரெல்லாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்காம இருக்காங்களோ அவங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்க சீக்கிரமாவே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவுமே இந்த ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் தான் டைமு. ஸோ அதுவுமே நீங்க அப்ளை பண்ணிடணும். எங்க போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுகாவிலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த முகாம்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 9,000 இடங்கள்ல வந்து முகாம்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ கரண்ட்ல வந்து நடந்துட்டு இருக்கிறது. ஸோ நீங்க போயிட்டு அங்க போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க தாலுகா ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னாவே இந்த மாரி வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்றோட முகாம்கள் எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னாவே அவங்களே சொல்லுவாங்க. யார கேட்டாலுமே சொல்லுவாங்க. நீங்க அங்க போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி புதுசா ரேஷன் அட்டை வாங்கிய குடும்ப தலைவிகளுக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்குமே இந்த எலிஜிபிலிட்டி இருக்கு. சரிங்களா? ஸோ அத வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான 3 முக்கியமான அப்டேட் இதுதான். இந்த 3 விதமான அட்டைகளுக்கு. ஸோ இதுதான் ஓகேங்களா? நான் சொன்னது எல்லாமே இதுல தான் இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகமா இருக்கும். இந்த காலக்கெடுவும் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க கேஒய்சி எப்படி பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? ஸோ நம்ம வந்து அதே மாரி இதுல வந்து பிடிஎஃபா குடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நான் சொன்னதே தெளிவா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ. வெல்கம்.